ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் ஷமீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளுடைய கிச்சனில் ஸ்பெஷலான டிஷ் ஒன்று ரெடியாக இருக்குது. வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஒரு 2 வெங்காயம் போல் நல்லா ப்ரௌனாக பொரிச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதே எண்ணெயில் தான் நான் இப்போ குருமா ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ இதில் நான் ஃபஸ்ட்டு பிகின் பண்ணுறதுக்கு இந்த இன்க்ரீடியன்ட் கொடுக்குறேன். பே லீஃப், சினமன், கார்டமனும் பிளாக் பெப்பரும் கொடுக்குறேன். வெங்காயம் ஆட் பண்ணுவோம். நல்ல ஒரு 2 பெரிய வெங்காயம் அதே மாதிரியே நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். குருமாவுடைய சதப்புக்கு அதிகமாக வெங்காயம் தான் கொடுக்கணும், தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு நான் அதில் உப்பு ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா அந்த அளவுக்கு சாஃப்டானதும் இப்போ நம்ம டவுன் பண்ண கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். டவுன் பண்ண இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பே லீஃப் நீங்கள் 2 இலை கொடுத்துக்குங்க, இல்லைன்னா அதிகமாக மல்லி புதினாவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். மல்லி புதினா கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். மல்லி புதினாலாம் நல்லா கனிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சில்லி பவுடர் கொடுக்குறேன். 1/2 கூட இல்லை, இன்னும் கொஞ்சம் குறைச்சி தான் கொடுக்குறேன். இது கலருக்காக நான் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணுறேன். நல்லா திக்கானது கிடச்சிச்சின்னா வாங்கிக்கிங்க. அப்படி வீட்டில் செய்யணுன்னாலும் நீங்கள் செய்யலாம். நான் சொன்ன மாதிரி அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த மாதிரி எண்ணெய் விட்டு வந்ததும் நம்ம கோழி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 2 ரெட் சில்லி ஆட் பண்ணுறேன். இதோட அடுப்பு நம்ம சிம்மில் வச்சுருவோம், ரொம்ப மெதுவாக வச்சுருவோம். தண்ணி நார்வே கொடுக்க போகிறது கிடையாது, கோழியில் உள்ள தண்ணி வேறு விடும். இப்படியே கொஞ்ச நேரம் நான் கவர் பண்ணி பிரிக்க போகிறேன். கோழி வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம இங்கே மசாலா ரெடி பண்ணிவிடுவோம். இதில் நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இந்த தயிரை நல்லா நான் பிட் பண்ணிட்டேன். இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, அப்புறமேல குருமா கொதிக்கும் போது லம்ப் விழாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம பிட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி நல்லா அடிச்சிருங்க. ஃபஸ்ட்டு வெள்ளை மிளகு கொடுத்துக்குவோம். 1 டீஸ்பூன் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். சிறுஜீரகம் ஒரு 1.5 டீஸ்பூன் கொடுக்குறேன். முழு கருப்பு மிளகை நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். நான் பவுடர் வாங்க மாட்டேன், நான் முழுசை தான் தூள் பண்ணுவேன். அது நான் ஒரு 3/4 டீஸ்பூன், ரொம்ப ஃபுல்லாக இல்லைங்க, இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். சரி, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ரெடி ஆகிடுச்சு. வாங்க கோழி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. ஓரளவு கோழியோட டெக்ஸ்சர் மாறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண அந்த தயிர் இதில் ஆட் பண்ணிடுவோம். ஸ்பட்டுலா இல்லாமல் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அந்த கோப்பையில் கொஞ்சம் கொஞ்சம் தயிர் ஒட்டி இருந்திருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சோன்னு சுடுதண்ணி கொடுத்து அதில் நல்லா அப்படி அந்த கோப்பையை நீங்கள் அலசிட்டு நீங்கள் அந்த தண்ணி இதில் ஊற்றலாம். இந்த அளவுக்கு தான் நான் கொடுக்குறேன். அகெயின் ஒரு மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஓகே, திருப்பி சிம்மில் வச்சுட்டு மெதுவாக கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, கொஞ்சம் கூட நேரம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். தண்ணி கொடுக்கவே இல்லை, அப்படி இருந்து பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். இன்னும் கவர் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்படியே கோச்சிட்டு இருக்கட்டும். இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் இருக்குது, வாங்க அதை போய் ரெடி பண்ணுவோம்.
தேங்காய் பால் அரைச்சிக்கணும், நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சுக்கணும். அப்படியே உங்கள் ஸ்டோரில் எங்கேயாவது கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கிங்க. நான் வந்து வாங்கிக்கிட்டேன், காலையில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது போய் வாங்கிட்டு வந்தேன். ஓகே, இந்த அளவுக்கு போதும். நான் வந்து பாதாம் அண்ட் கேஷ்யூ ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு ரேஷியோ வந்து சேம் தான், அதாவது அது ஒரு 30 பாதாம்னா 30 கேஷ்யூ நான் எடுத்து வச்சு ரெண்டும் ஈக்குவலாகவே நான் ஒன்றா அரைச்சி வச்சுருக்கிறேன். ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இன்னொன்று வந்து தலை தட்டினாப்பில் 1. அதோட கசகசா ஆட் பண்ணிக்குவோம். ஏற்கனவே பாதாம் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக குருமா திக்காயிடும். அதேமாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. அதனால் கசகசா வந்து நான் வெறும் டீஸ்பூனில் ஃபுல்லாக கொடுக்குறேன். 1 டீஸ்பூன் போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நான் இது வரைக்கும் இன்னும் உப்பு கொடுக்கல, முதல்ல நான் வெங்காயத்தில் கொடுத்தது தான் உப்பு. ஸோ இனிமேல் தான் டேஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணணும். ஓகே, வெல் மிக்ஸ் ஆகிடுச்சு, ஆட் பண்ணிடலாம் வாங்க. ஸோ இதுவும் அதே மாதிரியே கொஞ்சமாக தண்ணி வந்து இந்த பவுலில் கலந்துக்கிட்டு ஊற்றி விட்ருவோம். ஓகே, அப்படியே கொதிக்கட்டோன்னு கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சோன்னு உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு பத்தலை. அண்ட் ஆல்சோ காரம் இல்லை, ஒரு 3/4 ஸ்பூனுக்கு வெள்ளை மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து தாளிக்கும் போது வெஜிடபிள் ஆயிலில் தான் தாளித்தேன். ஸோ இப்போ தான் வந்து நான் கீ கொடுக்க போகிறேன். ஓரளவு சிக்கன் வந்து வந்துருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கீ கொடுத்துக்குவோம். நம்மளோட குருமா வந்து about to ரெடி. கீ ஆட் பண்ணதுமே அப்படியே தூக்குது வாசம். நல்ல நெய் விட்டு அழகாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் கார்னிஷ் பண்ணணும். அதுக்கு வந்து நான் அதே அளவுக்கு 2 பொடி அளவுக்கு புதினாவும் 1 பொடி அளவுக்கு மல்லிக்கீரையும் எடுத்திருக்கேன். குருமா அப்படின்னாலே புதினா தான் வந்து பெஸ்ட்டு, அதோட பெஸ்ட் பேரு. நம்மளோட அருமையான சிகப்பு குருமா ரெடி. கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுக்குவோம். ஓகே, நல்லா நம்ம புதினா மல்லிக்கீரையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே நான் லேசாக வறுத்து வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை நான் அதில் ஆட் பண்ணுறேன். கீ ரைஸுக்கும் பரோட்டாவுக்கும் உண்மையிலே இந்த குருமா டாப் நாச்சுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்கிறீங்க. Until then, love you all. Take care. Bye.